இந்த காலையிலே நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஒரு மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கண்களை அடைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உயர்த்திடும் ஞான் எന്റെ கண்கள் துணை அருளும் வன்கீரியில். உயர்த்திடும் ஞான் எന്റെ கண்கள் துணை அருளும் வன்கீரியில். என் சகாயோ வானம் பூமி அகிலம் வாழும் யெகோவாயில். என் சகாயம் பூமி அகிலம் வாழும் யெகோவாயில். உயர்த்திடும் ஞான் எന്റെ கண்கள் துணை அருளும் வன்கீரியில். சேர்ந்து பாடுவோமா? சாதாரண ஒரு பாடல் தான். உயர்த்திடும் ஞான் எന്റെ கண்கள் துணை அருளும் வன்கீரியில். உயர்த்திடும் ஞான் எന്റെ கண்கள் துணை அருளும் வன்கீரியில். என் சகாயம் வானம் பூமி அகிலம் வாழும் யெகோவாயில். என் சகாயம் அகிலம் பூமி அகிலம் வாழும் யெகோவாயில். பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்களுடைய கண்களை உமக்கு நேராய் நாங்கள் எடுக்கிறோம். உம்மிடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகாயம் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை இல்லாதபடிக்கு எங்களுக்கு சகாயர் வேறு யாரும் இல்லை. நீரே எங்கள் சகாயர் என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோமே. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய மக்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். நாதா, உடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற அடியேனோடு உடைய கிருபை இருக்கட்டும். அடியேனை மற்றிலும் மறைத்துக் கொள்ளும். உம்மை மாத்திரம் இந்த காலை வழியில் உயர்த்த அடியேனுக்கு சகாயம் செய்யும். உடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த வசனங்களின் மூலமாய் வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போமா? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு நான் பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. முதலாவது காரியம், அவர் தகப்பனை போல சுமக்கிறவர். இரண்டாவது காரியம், தாயை போல தேற்றுகிற தேவன். மூன்றாவது, சிநேகிதனை போல, நண்பனை போல நம்மோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த வாரத்தில் 4வது காரியமாய் நாம் வந்திருக்கிறோம். மெய்ப்பனை போல தமது மந்தையை என்ன செய்வாராம்? மேய்ப்பார். ஒரு மேய்ப்பன் எவ்விதமாய் மந்தையை மேய்க்கிறவனாய் காணப்படுவான் என்பதுதான் இந்த காலையில் நான் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது. தாவீது சொல்லும் போது 23ஆம் சங்கீதத்தில்
சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். மேய்ப்பன் மேய்க்கிற விதமே வேறு விதமாயிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்ல ஆசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 14வது வசனம் 34 அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அவைகள் அங்கே நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் என்ன செய்வேன்? மடக்குவேன். நன்றாய் கவனிப்போம். முதலாவது இந்த ஆடுகள் எங்கே இருக்கிறது? வசனம் சொல்கிறது, உயர்ந்த மலைகளின் மேல் அவைகளுடைய தொழுவம் காணப்படும். முதலாவது ஆடுகள் பாதுகாப்பாய் இருப்பதற்கு என்ன தேவையாய் இருக்கிறது? தொழுவம். தொழுவம் தேவனுடைய சபையை அது காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப நல்ல தொழுவத்திலே காணப்படுகிற ஆடுகளை ஒரு மேய்ப்பன் என்ன செய்வான் என்று சொன்னால், வசனத்தை நான் வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். வாசிப்போமா? 3வது வசனத்தை நான் வாசலை காக்கிறவன் அவைகளுக்கு திறக்கிறான். இங்க வசனம் சொல்லுகிறது, நன்றாய் கவனிப்போம். முதல் வசனத்தில் வாசிப்போமானால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப முதலாவது ஆடுகள் எங்கே காணப்படுகிறது? நல்ல தொழுவத்திற்குள்ளே காணப்படுகிறது. அந்த தொழுவம் பாதுகாக்கப்பட்ட இடம், உயர்ந்த மலை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில உயர்ந்த இடங்கள் வரையாடுகளின் இருப்பிடமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதே போல உயர்ந்த மலை ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்தலமாய் காணப்படுகிறது. அவைகளிலே கர்த்தருடைய தொழுவம் இருக்கிறது. உயர்ந்தது என்று சொல்லும் போதே அது மேன்மையான ஒரு ஸ்தானத்தை காட்டுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது, பூமியின் உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை என்ன செய்ய பண்ணி? ஏறி இருக்க பண்ணி, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை. உயர்ந்தது என்று சொல்லும் போது மற்ற எல்லாவற்றை பார்க்கிற மேன்மையானது எது? கர்த்தர் வைத்திருக்கிற தொழுவம். ஆட்டு மந்தை. அந்த ஆட்டு மந்தைகளை தொழுவத்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். முதலாவது முழுவதும் அந்த தொழுவத்துக்குள்ள காணப்படுகிற அந்த ஆடுகளை வாசல் காவலாளி அவன் செய்கிற காரியம், ஆடுகளை பகற்காலத்தில் மேய்க்கும்படி ஆடுகளுக்கு கதவை என்ன செய்கிறான்? திறந்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த வாசல் வழியாய் அந்த ஆடுகள் வெளியே வருகிறது. நல்ல கவனிக்கணும். இயேசு சொல்லும் போது சொல்கிறார், ஆடுகளுக்கு நானே வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறார். முதலாவது காரியம், ஆடுகள் வாசல் வழியாய் மேய்ச்சலுக்கு வெளியே வருகிறது. அங்க அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்திற்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. அப்படியானால் அதே வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கு. யாருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது? மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகள். அருமையானே, இன்றைக்கு ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்ததாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சரியான மேய்ச்சலிலே மேய்க்க முடியும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாத ஆடுகள் நிச்சயமாய் கொள்ளை போகும், துஷ்ட மிருகங்கள் அவைகளை பிடித்து கொள்ளும்,
என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் ஆடுகளை என்ன செய்கிறானாம்? பேர் சொல்லி கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். ஒவ்வொரு ஆட்டுக்கும் அவர் என்ன வைத்திருக்கிறார்? பெயர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு வித்தியாசமாய் தெரிந்தால் ஒரு நாள் இங்கே வந்து நில்லுங்க, ஆடுகளை மேய்ப்பர் வருவார்கள். இங்கே ஆட்டுடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லுவாங்க, கூப்பிடுவார். சரியா அந்த ஆடு, அந்த மேய்ப்பர், அந்த மேய்க்கிற அந்த பெண்ணோ ஆணோ யாரோ அவரிடத்துல சரியாய் போகிறதா இருக்கும். அப்ப என்னது? தன் பெயரை அந்த ஆடு என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. தன்னைத்தான் எஜமான் கூப்பிடுகிறான் என்று சொல்லி நன்றாய் அறிந்திருக்கிறது. அவன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரும் நம்மை பெயர் சொல்லி என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். 43ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி என்ன செய்தேன். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாயிருக்கிறது. வாசிப்போமா? 3வது வசனம். கர்த்தராகிய உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையோ ஒளிப்படத்தில் இருக்க புதையல்களையும் உனக்கு கொடுக்கும்படிக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய தாவீது யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு என்ன செய்தேன்? நாமம் அல்லது பெயரை தரித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைக்கிறவர் எதற்கு பெயர் சொல்லி அழைக்கிறார் தெரியுமா? இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்தான் கர்த்தர் என்று நீ என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். வேறொரு கர்த்தர் இல்லவே இல்லை, என்னை என்று வேறே தேவன் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறாரே. அவர் எல்லாதபடிக்கு வேறு ஒருவரும் இல்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை ரட்சிப்பில். அவர்தான் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறவர். அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? நாம் எவ்விதமாய் அவரை அறிந்திருக்கிறோம்? என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே நாம் எவ்விதமாய் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேகர் கர்த்தரை அறியாதபடிக்கு காணப்படுகிறார்கள். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகள் எல்லாம் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். முதலாவது, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும். ஹல்லேலூயா. முதலாவது வானத்தை பார்க்கணும். நாம் காலையில பார்ப்போமானால் நல்ல சூரியன் வருகிறது. எத்தனையோ மைல் தூரமாக இருக்கிற அந்த சூரியன் உலகம் முழுவதற்கு என்ன செய்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இரவிலே பார்ப்போமானால் நிலவை பார்க்கிறோம், ஆகாயத்து நட்சத்திரங்களை நாம் ஏராளம் அப்படியே தூவி விட்டது போல காணப்படுகிறது. இவளெல்லாம் பார்க்கிறோமே, இவள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வசனம் சொல்கிறது,
அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி என்ன செய்கிறவர்? அழைக்கிற கர்த்தர். எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அவைகள் எல்லாம் சரியாய் தன் பாதையில என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவள் சிருஷ்டித்த கர்த்தர் எவ்வளவு ஞானம் உள்ளவர்! ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு மறுபடியும் வருவோமா? அதே 40ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோம். வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் என்ன செய்கிறவர்? யோசித்து பாருங்க, கர்த்தருடைய செயல்கள் எவ்வளவு மேன்மையானது. வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களை தன் கைப்பிடியிலே அளந்தவர், வானங்களை ஜானளவாய் பிரமாணித்தவர், பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினவர், பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் என்ன செய்தவர்? நிறுத்தவர். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வானத்துக்கு ஏறி இறங்கினவன் யார்? வானத்திற்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரன் நாமம் என்ன? கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர்! இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்னத்தை யோசிக்கிறோம்? கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். அதனால் இந்த காலையில் நான் உங்களோடு சொன்னேன், நெகேமியா 9:6 கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் பூமியும் அதிலுள்ள யாவையும் சர்வ சேனைகளையும் பாருங்கள். முதலாவது வானத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். இரண்டாவது பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். மூன்றாவது காரியம் சமுத்திரத்தையும் அதிலுள்ள எல்லாவைகளையும் என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். உண்டாக்கினதோடு வைத்து விடலையா, அங்க வசனம் சொல்லுகிறது, அவைகள் எல்லாம் நீர் என்ன செய்கிறீர்? ஹல்லேலூயா. நான் சங்கீதம் 107 வாசிக்கிறோம், ஏற்ற வேளையில் நீர் ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி என்ன செய்யுமா? காத்திருக்கும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் திருப்தியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மகத்துவமான தேவனை ஜனங்கள் சாதாரண புல்லை மேய்கிற ஆட்டுக்கு ஒப்பாய் மாற்றி மாட்டுக்கு ஒப்பாய் மாற்றி விட்டார்கள். சங்கீதம் 106:16 வசனத்தை வாசிப்போம். 106ஆம் சங்கீதம் 16வது வசனம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து நாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஓரேவிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக. பார்த்தீங்களா, தேவனையே அப்படிப்பட்டவர்களாய் மாற்றி விட்டார்கள். கர்த்தர் தான் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி வந்தவர். ஆனால் வனாந்தரத்திற்கு வந்தபோது மலையிலே ஏறி போன மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை. ஆகினால் நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை நமக்கு உண்டு பண்ணுவோம். அவர்கள் எல்லாத்தை உண்டு பண்ணினார்களா? இங்கே வசனத்தின்படி புல்லை தின்கிற மாட்டின் சாயலாய் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதை நமஸ்கரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த காலை வழியில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும்,
நம்முடைய தேவன் மகா பெரியவர். அவருடைய மகத்துவம் மகா பெரியதாய் காணப்படுகிறது. அவர்தான் சொல்கிறார், ஒரு மேய்ப்பனை போல அவர்கள் என்ன செய்கிறவர்? மேய்க்கிறவராய் காணப்படுகிறவர். அவர் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதோடு கூட அவர் செய்கிற காரியத்தை வசனத்தில் நாம் வாசிப்போமானால், வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை 14-15 வசனங்களை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடையவைகளை என்ன செய்திருக்கிறேன்? அப்ப அவருடைய ஆடுகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? நன்றாய் அறிந்தவராய் காணப்படுகிறார். அவர் அறியாதவர் அல்ல. நம்முடைய சகல காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறவர். தாவீது சொல்லும்போது, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறீர்? அறிகிறீர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நாமும் அவரை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் அவரை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? நாம் இன்னும் அறிய வேண்டியது அவசியமான ஒரு காரியம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். நம்முடைய கண்கள் ராஜாவை எப்படி காணணும்? மகிமை பொருந்தினவராய் காணணும். சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிப்போமா? எரேமியா 32 வாசியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை 17வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம கர்த்தர் அப்படி அறிந்திருக்கிறோமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே. அது எப்படி பாஸ்டர் சாத்தியமாகுமா? அவர் செய்ய முடியுமா? எல்லாவற்றையும் செய்ய முடியும். கடந்த வாரத்தில் உங்களோடு நான் சொன்னேனே, ஒரு அருமையான தாயார் திடீரென்று அவருடைய சிறுநீரகம், ஏற்கனவே ஒரே ஒரு சிறுநீரகம் தான் அவர்களுக்கு உண்டு, அந்த ஒன்றும் பழுதாகி போனது. மருத்துவமனைக்கு போனார்கள். ஒன்று செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டிற்கு வந்த அந்த தாயான் மிகுந்த வேதனையோடு கூட செய்த ஒரு காரியம், ஒரு பேப்பர்ல 2 சிறுநீரகங்களையும் வரைந்து அதன் மேல் கைகளை வைத்து இரவெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். நடந்த ஒரு அற்புதம். அவருடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் வந்தது. என்றைக்கும் காணப்படாத ஒரு புது பலத்தினாலும் வல்லமையினாலும் அந்த தாயார் நிரப்பப்பட்டார்கள். மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணினார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இருந்தது ஒரு சிறுநீரகம் தான். ஆனால் ஜெபித்ததற்கு பிறகு 2 சிறுநீரகம் அந்த தாயாருக்கு உண்டாயிற்று. இது உண்மையான சாட்சி, நடந்த சாட்சியின் காதுகளினாலே கேட்டேன். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் கிரியையில் ஆச்சரியமானவராய் காணப்படுவது, செயலிலே மகத்துவம் உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. நாம் இன்றைக்கு அவரை எப்படி பார்க்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார். 116ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிப்போம். 116ஆம் சங்கீதம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை என்ன செய்தி
நம்ம சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே நான் உமது அடியே, நான் உமக்கு அடிமையாய் காணப்படுகிறேன். ஏன் தெரியுமா நான் அடிமையாக்கப்பட்டேன் உமக்கு? நீர் என் கட்டுகளை என்ன செய்தீர்? அறுத்து விட்டீர், அவிழ்த்து விட்டீர். மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், எல்லா கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவர் யார்தான்? கர்த்தர் ஒருவர் தான். அருமையானவர்களே, லாசருவின் கல்லறைக்கு முன்பதாய் நின்று கொண்டு லாசருவின் வெளியே வா என்று சொன்ன கர்த்தர், அவன் வெளியே வந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவனுடைய கட்டுகளை என்ன செய்யுங்கள்? கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டப்பட்டு இருக்க வரைக்கும் செயல்பட முடியாது. ஆனால் கட்டுகளை அறுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? கர்த்தாவே நான் உமது அடியேன் என்று சொல்லுகிறோமா? நீர்தான் கர்த்தராய் காணப்படுகிறீர். இந்த காலையில அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர். அடுத்தது மாத்திரமல்ல, அங்க வசனம் சொல்கிறது, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28வது வசனத்தில், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து இல்லை. நம்ம எங்க இருக்கிறோம்? அவருடைய கையிலே பத்திரமாய் காணப்படுகிறோம். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையின் ஆடுகளை தன் கைகளிலே வைத்திருக்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோமே, ஏசாயா சொல்லுகிறாரே, இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதோ எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு மேய்ப்பனை போல அவர் தம்முடைய கைக்குள்ளே வைத்திருக்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆடுகளை அவர் எப்படி நடத்துகிறாராம்? தம்முடைய புயத்திலே சேர்த்து. நல்ல கவனிக்கணும். முதலாவது அவன் ஆடுகளை தன்னுடைய புயத்திலே சேர்க்கிறார். அப்படி என்றால் சுமக்கிறவர் என்று அர்த்தம். வசனத்தில் வாசிக்கிற வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 100 ஆடுகளை உடைய ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு காணாமற் போயிற்று. ஆனால் அவனோ அதை என்ன செய்தானாம்? தேடி கண்டுபிடித்தான். வனாந்திரத்தில் 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டுக்காக அவன் என்ன செய்கிறவன்? தேடி அலைந்து அவன் என்ன செய்தானாம்? கண்டுபிடித்த போது அதை சந்தோஷத்தோட தன் தோள்களின் மேல் என்ன செய்து போட்டுக்கொண்டு கடந்து வருகிறவன். இந்த காலை வேளையில ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய மேய்ப்பன் நம்மை தோளின் மேல் சுமக்கிறவராய் காணப்படுகிறவர். நம்மை தோளிலே சுமந்து நம்மை கொண்டு வருகிற கர்த்தர். அவரை போல ஒருவர் இல்லையா? கிராமங்களில் போய் பாருங்கள், நெடுந்தூரம் போக வேண்டும், இளம் பிள்ளைகள் நடக்க முடியாது. பெற்றோர் செய்கிற காரியம் தங்கள் பிள்ளைகளை தோள் மேல் வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? சுமக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அதை போல கர்த்தர் நம்மை சுமக்கிறவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்வோம். இரண்டாவது காரியம், தம்முடைய மடியிலே வைக்கிறவர். எதற்கு மடியிலே வைக்கிற கர்த்தர்? தாளாட்டும்படியாக. அருமையானவர்களே, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தன்னை மடிவிலே வைத்து கொண்டு தடவித்து ஒரு தடவி கொடுத்து அதை தேற்றுகிறானே, அதை போல தம்முடைய மடியிலே வைத்து நம்ம என்ன செய்கிறவர்? தேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். நான் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கு. வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்திற்கு வருவோம், வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 13வது வசனத்தை 12வது வசனத்தை வாசியுங்கள். சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதி. அது வேண்டாம், கடைசி பகுதியை மட்டும் வாசிடுவோம். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து என்ன செய்யப்படுவீர்கள்? தாளாட்டப்படுவீர்கள். கர்த்தர் நம்மை தாளாட்டுகிறவர். ஒரு குழந்தையத்தான் பெற்றோர் என்ன செய்வாங்க? தாளாட்டுவார்கள். பாடல் பாடி அதை தூங்க வைப்பார்கள். அதுக்கு ஆறுதல் அப்பொழுதுதான் கிடைக்கும். அதை போல கர்த்தர் நம்மை தமது மடியிலே வைத்து தாளாட்டுகிறவர். மூன்றாவது காரியம், அவர் கரவல் ஆடுகளை என்ன செய்கிறவர்?
மெதுவாய் நடத்துகிறவர். அவருக்கு தான் தெரியும் எந்த ஆட்டை எப்படி நடத்தணும்னு சொல்லி. சில சமயத்தில் பாருங்க, ரோட்ல போகும்போது வேடிக்கையா இருக்கும். சில பெண்கள் மாசமாய் மருத்துவமனைக்கோ எங்கோ போயிட்டு இருப்பாங்க. இந்த மனுஷன் மனைவியை விட்டு போட்டு முன்னாடி அவ்வளோ தூரம் போயிட்டு இருப்பான். திரும்பி பார்த்து, சனியனை சீக்கிரவா, நடக்க முடியாதா? யாரை பார்த்து? தன் சொந்த மனைவி கற்பந்தரித்து அவளே நடக்க முடியாம ஒரு வயிற்றிலே ஒரு சுமையை சுமந்து கொண்டு நடந்து வருகிறவளை பார்த்து, சனியனை சீக்கிரவா. எவ்வளவு துணிகரம் மனுஷனுக்கு. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நல்ல கவனிங்க. மனுஷன் தன்னுடைய அங்கலாய்ப்பின் மூலமாய் கடிந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறார். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவன் கரவலாடுகள் என்ன செய்கிறவன்? மெதுவாய் நடத்துகிறவன். ஏன் அப்படி நடத்துகிறான்? அதற்கும் வசனம் உண்டு. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றோ என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் என்ன செய்யும்? மாண்டு போகும். என் ஆண்டவனாகி நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனத்தில் வரும் அளவு எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை என்ன செய்வேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மை அறிந்திருக்கிற மேய்ப்பன் நம்மை மெதுவாய் நடத்துகிறவர், இழுத்து கொண்டு போகிறவர் அல்ல. ஏன்? அந்த ஆடுகளுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார். அது எவ்வளவு பலவீனமானது. கரவலான ஆடுகள், சிறு பிள்ளைகள், அவள் பலவீனமானவர்கள் என்பதெல்லாம் நடத்துகிறவர். இந்த மெய்ப்பனை போல ஒரு மெய்ப்பனை இந்த உலகத்தில் நாம் பார்க்கவே முடியாது. ஆயினால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நானே நல்ல மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன செய்கிறவன்? ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கிறார். இரவும் பகலும் காக்கிறவர். யாக்கோபு சொல்லும் போது சொல்கிறார், பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் நான் உங்களிடத்தில் ஒப்புவித்தேனே. அப்ப இரவும் பகலும் தன் மந்தையினிடத்திலேயே காணப்படுகிறவன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் இரவும் பகலும் நம்மேல் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? கண்ணோக்கமாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை உறங்காமலும் தூங்காமலும் இந்த வருஷத்துடைய 24வது வருஷத்துடைய முதல் நாள் துவக்கி இந்த 12வது மாதம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் உங்களை மெதுவாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அவர் உங்களை தோளின் மேல் சுமந்து தன் மடியின் மேல் வைத்து தாளாட்டி உங்களை மெதுவாய் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்தாரே. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி துதிப்போம். நீ அடுத்த காரியம் வாசிப்ப சங்கீதங்களின் புஸ்தகம் 123 2வது வசனத்தை நான் வாசிப்போம். 123ஆம் சங்கீதம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே என்ன செய்கிறது? நோக்கி இருக்கிறது. அடுத்தது நம்முடைய கர்த்தர் யார் என்றால் ஒரு நல்ல எஜமான். அருமையானே, அவரை போல எஜமான் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எஜமானுடைய
கையை என்ன செய்கிறார்களாம்? நோக்கி இருக்கிறார்களாம். சற்று நேரத்திற்கு முன்பு நான் பாடினேனே ஒரு மலையாள பாடல், உயர்த்திடும் ஞான் என்ற கண்கள். அங்கிருந்தான் நம்முடைய சகாயம் வர வேண்டியதாக இருக்கிறது. வேற எங்கே இருந்து நம்முடைய சகாயம் வராது. பக்தன் சொல்லும் போது சொல்கிறார், அவர் எஜமானை போல காணப்படுகிறவர். வேலைக்காரன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறானா? ஒரு வாரம் முழுவதும் அவன் வேலை செய்கிறான், அல்லது ஒரு மாதம் முழுவதும் வேலை செய்கிறான். வேலை செய்து தன்னுடைய சம்பளத்தை அவன் எதிர்பார்க்கிறான் தன் எஜமானிடத்தில். தன் எஜமானுடைய கை எங்கே போகிறது என்று அவருடைய கையையே நோக்கி இருக்கிறவன். பாக்கெட்ல கை போச்சுன்னா வேலைக்காரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எஜமான் இப்பொழுது நமக்கு வேண்டிய கூலியை தருவார், நம்முடைய தேவையை சந்திப்பார், நம்மை ஆதரிப்பார் என்று அவன் நன்றாய் அறிந்திருக்கிறவன். அதை போல எஜமானும் நம்மை சரியாய் ஆதரிக்கிறவராய் காணப்படுகிறார். எஜமான் ஆதரிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் செய்கிற மற்றொரு காரியமும் உண்டு. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 25:20வது வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் இதோ 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர் எஜமானை போல நம்மை ஆதரிக்கிறவர் என்று உங்களுக்கு சொன்னேன். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது. அவரிடத்திலிருந்து சகாயம், ஒரு இரக்கம் வரும். அவர் இரக்கம் செய்ய வரைக்கும் என் கண்கள் அவரையே என்ன செய்கிறது? நோக்கி இருக்கிறது. இங்கே ஒரு எஜமானை குறித்த ஒரு சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். இந்த 25ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்களை இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஒரு மணவாளனை எதிர்கொண்டு போகிற ஒரு கூட்டம். 2வது, எஜமானிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்ட ஒரு கூட்டம். 3வது, ஒரு நியாயாதிபதியினிடத்திலே நியாயத்தை கொண்டு போகிற ஒரு கூட்டம். இந்த 3 சம்பவத்தில் இந்த 2வது சம்பவத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒரு எஜமான் இருந்தான். அவன் புரதேசத்திற்கு போகும்போது தன்னுடைய ஆஸ்தியை 3 பேரிடத்தில் என்ன செய்தானாம்? பகிர்ந்து கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். பகிர்ந்து கொடுத்த போது 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று கொடுக்கிறவனாய் இருந்தான். ஏன் அப்படி கொடுத்தான்? எல்லாருக்கும் ஒன்று போல கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்படி பதில் அங்கே இருக்கு. வசனத்துல 15வது வசனத்தை பாருங்கள். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரங்களும் நமக்கு கொடுக்கிற காரியங்களும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் நல்லா அறிஞ்சுக்கணும். நம்முடைய திறமைக்கு தக்கதாக, நம்முடைய திறமையை அவர் அறிந்திருக்கிறார். இது உண்மையாக இதை செய்வான் என்று அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறாரா, நம்முடைய திறமையை பார்க்கிறார். திறமை என்று சொல்லும் போது உண்மையை பார்க்கிறார். அதனால்தான் அவன் சொல்லும் போது சொல்கிறார், கொஞ்சத்திலே நீ எப்படி இருந்தாய்? இந்த 3 பேருக்கு கொடுத்தானே, 5 பேருக்கு 5 தாலந்து பெற்றவனுக்கு கொஞ்சமா கொடுத்தாரு? இல்ல, மற்றவன் இதை பார்க்கல கொஞ்சமாய் வாங்கினவன் 2 தாலந்து, 1 தாலந்து. ஆனால் 5 தாலந்தை வாங்கினவன் பார்த்து சொல்கிறார், கொஞ்சத்திலே நீ என்ன செய்தாய்? கொடுக்கப்பட்டதிலே உண்மை காணணும். நம்முடைய ஜீவிதத்தில் உண்மை இருக்கா? நமக்கு எத்தனையோ காரியத்தை கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். நம்பி கொடுத்த காரியத்தை நாம் எப்படி செய்கிறோம்?
1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன செய்கிறார்? Yes, appointed me for this ministry என்று சொல்கிறார் ஆங்கிலத்தில். அவர் என்னை இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஐயா. இந்த ட்ரம் தட்டுறது ஒருவேளை சாதாரணமாக நினைக்கலாம், அது கொடுக்கப்பட்ட ஊழியம். அது பாய் விரிக்கிறது ஒரு ஊழியம், சபையில சேர் போடுகிறது ஒரு ஊழியம், கூட்டுகிறது ஒரு ஊழியம், சகலமும் ஒரு ஊழியமாக இருக்கிறது. நம்மை நம்பி கொடுத்த ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? அவர் நம்முடைய திறமைக்கு தக்கதாய் தாளந்துகளை கர்த்தர் கொடுத்தார், எஜமான் கொடுத்தார். பிரதேசத்திற்கு போய்விட்டான். அநேக நாள் சென்ற பிறகு திரும்பி வந்தான். தான் கொடுத்த ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டவர்களை வரவழைத்தான். முதலாவது வந்தவன் சொல்கிறான், எஜமானனே, நீ இடத்துல 5 தாளந்தை கொடுத்தீர். அந்த 5ஓடு கூட என்ன செய்திருக்கிறேன்? 5ஐ சம்பாதித்தேன். இதோ உமக்கு நான் திரும்ப தருகிறேன். எஜமான் சொன்னதான வார்த்தையை நான் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன். முதலாவது பாராட்டுதல் கிடைக்கும். ஒரு நல்ல எஜமான் தன் வேலைக்காரன் என்ன செய்வான்? பாராட்டுகிறவனாய் காணப்படுவான். கர்த்தர் நம்மை பாராட்டுகிறாரா? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டின அநேக சம்பவங்கள் உண்டு. பேதுருவை பார்த்து ஒரு சமயம் விதமாய் சொன்னார், பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு என்ன செய்தார்? உன்னை பாராட்டுகிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாராட்டுகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தரால் பாராட்டப்படுகிறது அல்லது கர்த்தரால் புகழப்படுகிறது தான் ஆசீர்வாதம், மனுஷன் அல்ல. நீங்க நல்லா செஞ்சீங்க பிரதர், நல்லா செஞ்சீங்க சிஸ்டர் சொல்லுகிறது அல்ல. கர்த்தர் நம்மை பாராட்டுகிறாரா? மனுஷன் சும்மா கூட சொல்லிடுவான், ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவருடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்த்து நாம் எந்த சிந்தையோடு கூட அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை பார்த்து நம்மை பாராட்டுகிற கர்த்தர். மூன்றாவது காரியம், அந்த எஜமான் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்? பிரவேசி. எஜமானுக்குரிய சந்தோஷம். நல்ல கவனிங்க, எஜமான் எப்படி இருப்பான்? அவனுடைய வீடு எப்படிப்பட்டது? அந்த வீடு எவ்வளவு சந்தோஷத்தினால நிறைந்திருக்கும். இந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய்? பிரவேசி. எஜமானோடு சேர்ந்து ஐக்கிய பாராட்டுகிற ஒரு அனுபவம் ஐயா. இதை அறிந்திருக்கிறோமா நாம்? நம்முடைய பரம எஜமான் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டுகிறவர். வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு நல்ல எஜமானாய் கிறிஸ்து. வசனத்தை நன்றாய் கவனியுங்க. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு என்ன செய்கிறேன்? ஒரு நல்ல எஜமானுடைய விருப்பம் எவ்வளவு மேன்மையானது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, இருக்கணும்.
நான் இருக்கிற இடத்துல நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு சொன்னா என் கூட வந்திருக்கிறவங்க எங்க தான் தங்கணும்? அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க அப்படி தங்க வைக்கிற ஆட்கள் இருக்கிறார்களா? பிரதர், எங்கேயாயிலும் ஒரு சின்ன ஹோட்டல்ல உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துங்க அப்படி சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே யார் இருக்கும்படியாக நாமும் காணப்படும்படியாக. வசனத்தை வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். எதுக்கு போயிருக்கிறாரு சொல்லுங்க. வசனத்துல தான் இருக்குதே. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன்? எங்க? மேலூர்ல, திருச்சி ரோட்ல உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி இருக்கேன். அப்படியா? சொல்லுங்க. பரலோகத்துல இங்க இல்லைங்க. இதெல்லாம் காண்கிற எல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போகும். அழியாத நித்திய ராஜ்யத்துல நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார்? அது சொல்லுகிற வேளையில சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன்? நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல யாரும் நீங்களும் இருக்கும்படியாக. நம்ம விருப்பம் அல்லங்க, அவருடைய விருப்பம். ஒரு நல்ல எஜமான் என்ன விரும்புகிறார்? இந்த ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், அவர்கள் என்னோடு கூட காணப்படணும் ஐயா. அவர்கள் என்னை போல மகிமை அடைய வேண்டும். அதனால் மறுமலையிலே மகிமை அடைந்து காண்பித்தார். பத்மோஸ் தீவிர யோவான் அப்போஸ்தலனுக்கு தம்முடைய மகிமை அடைந்த ரூபத்தை காண்பித்தார். அவ்வளவு மகிமையுள்ள ஸ்தலத்திற்கு நம்மையும் என்ன செய்யும்படி, அவரை போல மகிமை அடைந்தவர்களாய் கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு விரும்புகிறார். அதுதான் எஜமானுடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்மள எத்தனை பேர் பிரவேசிக்க விரும்புகிறோம்? இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விட வேண்டாயா. அற்பமான சந்தோஷத்திற்காய், இந்த பூமியில காணப்படுகிற சந்தோஷத்திற்காய், மாயான சந்தோஷத்திற்காய் பரம சந்தோஷத்தை இழந்து விட வேண்டாம். அவருக்காய் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். எஜமானுக்கு பிரியமுள்ள வேலைக்காரராய் நாம் காணப்படுவோம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பாராட்டுகிறவர், அவர் தன்னோடு இருக்கும்படிக்கு விரும்புகிறவர். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்ன செய்யும்படி இருக்கும்படிக்கு நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவர்களை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்தது இல்லை. இங்க வசனத்துல நான் வாசிக்கும் போது ஒரு வேறு 10வது வசனத்தையும் நான் வாசிக்க வேண்டும். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான வாந்திர வெளியிலும் அவர் அவனை என்ன செய்தார்? முதலாவது நம்மை கண்டுபிடித்தார். எந்த இடத்துல கண்டுபிடித்தார்? பாழான நிலத்திலும் ஊழையிடுதலான அவாந்திர வெளியிலும் அவர் நம்மை என்ன செய்தார்? முதலாவது கண்டுபிடித்தார். இரண்டாவது அவனை நடத்தினார். மூன்றாவது அவனை உணர்த்தினார். நாலாவது அவரை கண்மணியை போல என்ன செய்தார்?
காத்தருளினார். இப்படி செய்தவர்களை கர்த்தர் மற்றொரு காரியத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார். தன்னை கழுகுக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். கழுகு தன் கூட்டை என்ன செய்யும்? கலைக்குமா. அது உயர்ந்த இடத்துல தான் தன் கூட்டை கட்டும். அப்படியே அங்க வசனத்தை வாசிப்போமா? யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ, உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ, அது கன்மலையிலும் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் எங்கே இருக்குமா? கன்மலையின் சிகரத்திலோ அரணான ஸ்தலத்திலே தன்னுடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கு, தன் கூட்டை வைத்திருக்கு. அந்த கூட்டிலே முதலாவது என்ன செய்கிறது? தன் கூட்டை கட்டி அந்த கூட்டிலே அழகான முட்டைகளை இடுகிறது, அதை அடை காக்கிறது, அந்த குஞ்சுகள் பொரிக்கிறது. ஒவ்வொரு நாலு குஞ்சுகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அது கொண்டு வந்து கொடுக்கும். அதனுடைய செட்டைகள் எல்லாம் வளர்ந்த பிறகு அது செய்ய ஆரம்பிக்கிற முதல் காரியம் கூட்டை அது கலைக்கிறதாய் காணப்படும். முதலாவது ஒரு காக்காயோட கூட்டை நீங்க பார்த்தீங்கன்னா பஞ்சு மெத்தையை போல முதலாவது காணப்படும். முள்ளினாலும் கம்பியினாலும் கட்டின அந்த கூட்டுக்குள்ள அந்த குஞ்சுகள் பத்திரமா இருக்கும்படிக்கு நாரை கொண்டு வந்து, பஞ்சை கொண்டு வந்து, எங்கிருந்தான் கொண்டு வருமோ தெரியாது, அதை கொண்டு வந்து வைத்து அந்த குஞ்சுகள் சுகமாயிருக்க வைத்திருக்கும். ரெக்க ஒன்றுதிருச்சு நல்லா பறக்க முடிகிற ஸ்டேஜ் ஆனதும் காக்கா என்ன செய்து மெல்ல அந்த பஞ்சையெல்லாம் எடுத்து தூர போச்சு. அதை போலதான் கழுகும் தன் கூட்டை என்ன செய்கிறது? கலைக்கிறது. ஒருவேளை குஞ்சு நினைக்கலாம், நம்முடைய தாய் ஏன் இப்படி அநியாயம் பண்ணுகிறார்? அது அநியாயம் பண்ணுகிறது அல்ல, தன்னை போல அது என்ன செய்யணும்? உயர பறக்கணுங்கிறதுக்கு தான் அது செய்யுது. தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அதை என்ன செய்கிறது? அது அசைவாடுகிறது. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் செய்கிறது, அவைகளை தன் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. அப்படியே உயர கொண்டு போய் அது என்ன செய்யும்? டக்குன்னு அதுகளை விட்டுவிடும். குஞ்சுகள் அது தன்னுடைய செட்டையை அடித்து பறக்க பார்க்கும். முடியாத பட்சத்தில் கழுகு மீண்டுமாய் அந்த குஞ்சுகளை போய் தன் செட்டைகளின் மேல் தாங்கி மறுபடியும் கொண்டு வரும், மறுபடியும் மேலே கொண்டு போகும். இதே பழக்குது. எதற்கு? பறக்க பழக்குகிறது. விசுவாசிகளாய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் பறக்க பழக்குவிக்கிறவராய் காணப்படுகிறார். சில நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல இன்னும் அதிகமாய் மாற கர்த்தர் அப்படி செய்கிறார். உடனே நமக்கு பாடுகள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது, ஏன் ஆண்டவரை இப்படி? கடந்த வாரத்தில் கேரளாவில் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு ஆர்கிடெக்ட் என்ஜினியர் ஒருவர் உண்டு. அவர் ஒரு எத்தனையோ ஆலயங்களுக்கு ஆர்கிடெக்ட் போட்டு கொடுத்திருக்கிறார் வரைபடங்களை. அவர் சொன்னதான ஒரு காரியம், பயங்கர நோயினாலே பாதிக்கப்பட்டார். அவர் சொன்ன காரியம், ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். எத்தனை காலம் அனுமதிக்க வேண்டுமோ அத்தனை காலம் அனுமதிக்க அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் ஒரு நாளாகின ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த நெருக்கம், எத்தனையோ முறை மரணத்திற்கு சமீபத்து போயிருக்கிறார், ஒரு சமயம் மரித்தும் போயிருக்கிறார். டாக்டர் சொல்லிவிட்டால் தூக்கி கொண்டு போங்கள். ஆனால் சீஃப் டாக்டர் வந்து சொன்னாராம், இல்லை நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று சொல்லி நெஞ்சை போட்டு அழுத்தினாராம். அவர் சொல்கிறார், அந்த அழுத்துல எலும்பே உடஞ்சிரும் போல இருக்கு, அப்படி அழுத்தினார்.
கடைசியில் எனக்கு ஜீவன் வந்தது. இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு சில நோய்களை என்னை விட்டு மாற்றி விட்டார். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நான் சுகமாய் காணப்படுகிறேன். ஒரு நாளாயினும் ஆண்டவரே ஏன் இது எனக்கு அனுமதித்தீர் என்று நான் கேட்கல. அதற்கு பதிலாய் நான் உங்களோடு சொல்லுகிற காரியம், என்னை சீர்படுத்துகிறார், அவரை போல மாற்றுகிறார். என் சுபாவத்தை இன்னும் அதிகமாய் அவருக்கு ஒப்பாய் மாற்ற என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ் டிசிப்ளின் மீ, என்னை சீர்படுத்த அல்லது ஒழுங்குபடுத்தும்படியாய் என்னை இந்த வழிக்குள்ளே என்னை நடத்துகிறார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோமே, தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தான் நேசிக்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் பாருங்க. எதற்கு அவ்விதமாய் செய்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்கு. அந்த வசனத்தை பார்ப்போமா? எபிரேயருக்கு எழுது நிருபம், எபிரேயருக்கு எழுது நிருபம் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்களே. வசனத்தில் சொல்லுகிறது நன்றாய் கவனிங்க. 2 காரியம் முக்கியமானது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் என்ன செய்கிறார்? அவர் சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. அருமையானவர்களே, 2வது காரியம், தான் சேர்த்து கொள்ளுகிற பிள்ளையை தான் அவர் தண்டிக்கிறார். எல்லாரையும் அல்ல, தம்மிடத்திலே அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் தாங்குகிற பலன் யாருக்கு உண்டு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அவர் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையை நமக்கு என்ன செய்கிறார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறார்? பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடல. தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடமே கொடுக்க மாட்டார். He knows your strength. அருமையானவர்களே, அவருக்கு தெரியும் இதற்கு மேலே இவன் தாங்க முடியாது, அவ்வளவுதான் அவர் சோதனைக்கு உட்படுத்துகிறவர். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். அவர் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் என்ன செய்கிறார்? போக்கையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். இந்த காலையிலே கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போய், அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை. கர்த்தர் ஒரு கழுகை போல நம்மை சுமக்கிற கர்த்தர், நம்மை பறக்க வைக்கிற கர்த்தர்.
அடுத்த காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 23:27. மாயக்காரராகிய வேத பாரகரே, மன்னிக்கணும், 37வது வசனமா? எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உங்களை என்னிடத்தில் கூட்டி சேர்த்துக் கொள்ள இருந்தேன். பாத்தீங்களா? உங்களுக்கோ என்ன இல்லை? வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் என்ன செய்கிறது? சேர்த்து கொள்ளுகிறது. கழுகு தன் செட்டையின் மேல் வைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் கோழியோ தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ள மறைத்து வைக்கிறது. ஏன்? துஷ்ட சக்திகள் அல்லது துஷ்ட பறவைகள் வந்து அதை குஞ்சுகள் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி, பட்சித்து விடக்கூடாது என்று தன் செட்டைகளுக்குள்ள மறைத்து கொள்ளுகிறது போல நம்மை மறைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நான் நேரம் கடந்து போனபடினாலே வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே என்ன செய்ததையோ அவர் நம் தம்மண்டையில சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர். எப்படி சேர்த்து கொள்ளுகிறார்? சேர்த்து கொள்ளுகிறதுனாலே பலன் என்ன? ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அந்த செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது? நிறைவான பலன் காணப்படுகிறது. மோவாபிய ஸ்திரீ ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் கடந்து போகிற பெத்லகேமுக்கு திரும்பி போகிற தன் மாமியாரை நம்பி வருகிறாள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன். சங்கீதம் 17:9வது வசனத்தை வாசிப்போம். 17ஆம் சங்கீதம் 9வது வசனம். சற்று வேகமா. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் நீ சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக செட்டைகளின் நிழலிலே என்ன செய்யும்? கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே என்ன செய்கிறவர்? காப்பாற்றுகிறவர். 36ஆம் சங்கீதம் 7வது வசனம். 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, ஆகையால் மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்ன செய்கிறார்கள்? அவருடைய நிழல் அருமையானது. ஆகையால் மனுபுத்திரருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து என்ன செய்கிறார்கள்? அடைகிறார்கள். 57ஆம் சங்கீதம் 1 வசனம். 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும். ஹல்லேலூயா. எது கடந்து போக மட்டும்? விக்கிரம் கடந்து போக, ஆபத்து கடந்து போக மட்டும் நான் உமது செட்டைகளில் நிழலிலே வந்து என்ன செய்வேன்? நம்பத்தக்க ஒருவர் உண்டையா. அவருடைய செட்டைகளின் நிழலில் யார் வருகிறார்களோ அவருடைய விக்கிரம் கடந்து போக மட்டும் என்ன செய்கிறவர்? பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்றது 61ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். செட்டைகளின் மறைவிலே வந்து நான் அடைவேன். உம்முடைய செட்டைகள். 63ஆம் சங்கீதம் 7வது வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் செட்டைகளின் நிழலில் என்ன இருக்கிறது? களி கூறுதல் உண்டு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 91ஆம் சங்கீதம் 4வது வசனம். காலையில வாசித்தது.
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். செட்டைகளின் கீழ் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். என்ன இருக்கிறது? செட்டைகளின் கீழ் அடைக்கலம் இருக்கிறது. அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். எபிரேயருக்கு நிருபத்தில் ஒரு வசனம் ஒன்று உண்டு. இந்த வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போமா? எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நல்ல கவனிங்க. அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் அல்லது ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு மேய்ப்பனை போல தம்முடைய தோளின் மேல் சுமந்து தம்முடைய மடியிலே வைத்து தாளாட்டி மெதுவாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். அவரை போல ஒரு நல்ல மேய்ப்பன் இந்த உலகத்தில் இல்லை. இரண்டாவது, ஒரு எஜமானை போல நம்மை ஆதரிக்கிற கர்த்தர், நம்மை நம்பி பொறுப்புகளை தருகிறவர், அவர் பாராட்டுகிறவர். மாத்திரமல்ல, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறவர். மூன்றாவது காரியம், கழுகை போல குட்டை களைத்தாலும் தன் சட்டையை விரித்து தன் குஞ்சுகளை தன் சட்டையின் மேல் வைத்து அவர் அசைவாட்டுகிறது போல, சுமந்து கொண்டு போகிறது போல, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். நாலாவது காரியம், கோழி தன் செட்டைகளின் நிழலிலே தன் குஞ்சுகளை மறைத்துக் கொள்கிறது போல கர்த்தர் நமக்காய் காணப்படுகிறவர். இந்த காலையில் இப்படிப்பட்ட கர்த்தரை நீங்களும் நானும் தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறதே, எவ்வளவு மேன்மை. இந்த கர்த்தரை ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல எஜமானா இருக்கிறீர். நீர் கழுகை போல தன் சட்டையில் சுமந்து கொண்டு வருகிறவராயிருக்கிறீர். கோழியை போல என்னை தீங்குக்கு விலக்கி காக்கும்படி விக்கினங்கள் கடந்து போகுவரைக்கும் சட்டையின் நிலையிலே என்னை மறைத்து வைக்கிறீர் ஐயா. உங்களுடைய அன்புக்கு வேற ஒன்றுமே இல்லப்பா. உங்களுடைய அன்புக்கு இணையானது வேறு ஒன்று இல்லை. எங்களை இந்த கடைசி மாதம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறார். காய் ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நண்பனை போல, ஒரு மெய்ப்பனை போல, ஒரு எஜமானை போல, ஒரு கழுகை போல, ஒரு கோழியை போல, அவருடைய சுபாவங்களை போல கர்த்தருடைய சுபாவம் எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவரே, நம்முடைய கரத்துல என்னை வைத்திருக்கிறீரே, அதற்கு நான் நன்றி சொல்லுகிறப்பா. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல என்னை தேற்றி இந்த வருஷங்களில் விதமாய் நடத்தி இருக்கிறேன். ஒரு நண்பனை போலதை என்னோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறீர். ஒரு மெய்ப்பனை போல நடத்துகிறீர். பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீர். ஒரு எஜமான போல நீ ஆதரித்து வருகிறீர் ஐயா. அவ்வப்போது தேவைகளை சந்திக்கிறீர் ஐயா. ஒரு கழுகை போல தூக்கி சுமக்கிற தேவனாய், கோழியை போல என்னை அடைக்கலத்துக்குள்ள வைத்துக் கொள்கிறவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே.
பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வசனத்தை கேட்டு தமிழ் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஆண்டவரே ஒரு நண்பனை போல எங்களோடு பேசி, ஒரு மேய்ப்பனை போல எங்களை நடத்தி, ஒரு எஜமானை போல எங்களை ஆதரித்து, கழுகை போல சுமந்து, கோழியை போல தீங்குக்கு எங்களை விலக்கி மறைத்து கொண்டு எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் சுபிட்சமாக இருக்க எங்களுக்கு உதவி செய். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.